சோ இப்போ ஏ இருக்காரு. ஏ வந்து கொஞ்ச நாட்கள் வந்து வெளியூருக்கு போறதுக்காக அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு வேல்யூபிள் பிளேட் இருக்கு. சோ இதை வீட்லயே வச்சுட்டு போக முடியாது. சோ இன்னொரு சேஃப் கஸ்டடி, இன்னொருத்தர்கிட்ட சேஃப் கஸ்டடியா கொடுத்திருந்தோம் அப்படின்னாதான் அது வந்து பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, பீன்ற பர்சன் கிட்ட அவர் வந்து அதை கொடுத்துட்டு போறாரு. இந்த பீன்றது யாருன்னா, இவர் வந்து ஏக்குள்ள சர்வன்ட் கிடையாது. ஆனா அவர் ஒரு சேஃப் கஸ்டடி, ஒரு பிளேஸ் மாதிரி வச்சிருக்காரு. ஒரு குடோன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் யாராவது அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து அதை ப்ராப்பரா பத்திரமா வச்சுப்பாரு. அவங்க திரும்பி வரும்போது அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. சோ இந்த மாதிரி ஒரு இடம் வச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த பேங்க்ல லாக்கர் எல்லாம் வச்சிருக்கோம் இல்ல, சோ அத மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பி என்ன பண்றாங்க, அதை சேஃபா வைக்காம அந்த பிளேட் வந்துட்டு மேட் ஆஃப் கோல்டு, சரியா, கோல்டு பிளேட். சோ அதனால அதை உருக்கிட்டு அவருக்கான தங்கமா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சோ இதை அவர் பண்றாரு. சோ ஏ திரும்பி வந்து பிளேட்டை கேட்கிறாரு. இவர் பார்த்தனா இந்த வேலை பண்ணி வச்சிருக்காரு. சோ இப்போ இந்த இடத்துல பி பண்ண வேலை தெஃப்டா இல்ல, இந்த இடத்துல இது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னா என்ன, அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னது, இதையெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல ஏன் இது தெஃப்ட் இல்ல, இந்த இடத்துல அந்த பொருளை பத்திரமா வச்சிருக்கிற வேண்டியவர் அந்த பொருளை திருடிட்டு ஓடிட்டாலோ அப்பயுமே இந்த இடத்துல தெஃப்ட் வராது. ஏன் இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகல, ஏன்னா இந்த இடத்துல அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி ஆகுது. போன இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் சர்வன்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனா இந்த இடத்துல பெயிலார் பெய்லி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வருது. பெயிலார் பெய்லி அப்படின்னா நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நம்ம இதை பத்தி படிப்போம். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இந்த சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் வந்து ஒரு துணி வாங்கி வச்சிருக்கேன். சோ இந்த துணியை வந்து நான் ஒரு ஷர்ட்டா தைக்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு டெய்லர் கிட்ட கொடுப்பேன். சோ அவங்க என்ன செய்வாங்க, அதை தச்சு என்கிட்ட திருப்பி தந்துருவாங்க. நான் இந்த தையலுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதையெல்லாம் வந்து அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல பெயிலார் பெய்லி ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே ரிலேஷன்ஷிப் தான் இந்த கேஸ்ல வருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏ வந்து அவருடைய பொருளை இன்னொருத்தர்கிட்ட சேஃபா வைக்க சொல்லி கொடுத்துட்டு போறாரு. ஆனா இந்த இன்னொருத்தருடைய வேலையே என்னதான், சேஃபா வைக்கிறது தான். கீப்பர் ஆஃப் எ வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவர் வேர் ஹவுஸ் அப்படின்றது ஒரு குடோன் மாதிரி தான். சோ அததான் அவர் சேஃபா பார்த்துட்டு இருக்காரு. சோ அதுதான் அவருடைய வேலை. சோ இந்த இடத்துல அவருடைய ரிலேஷன்ஷிப் பெயிலார் பெய்லியா மாறுது. அதனால அந்த இடத்துல ட்ரஸ்ட் உருவாகுது. சோ அதனாலதான் அது தெஃப்ட் கிடையாது, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்.